நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நடைபெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம். பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற குங்குமார்ச்சனை. தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயில் மாசி தெப்ப திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மாசி தெப்போற்சவம். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்கள். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயில் மாசி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற பந்தம்பரி உற்சவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் இருக்கும் அன்னமய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் நடைபெற்றது. அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன கருணாகர ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காலி கோபுரம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி விக்கிரகம், முழங்கால் மெட்டு பகுதிகளில் சுவாமியின் பக்தி பாடல்கள் இனி பக்தர்கள் எப்பொழுதும் கேட்கும் வகையில் நித்திய சங்கீர்த்தன அர்ச்சனையாக நடத்த நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் தாளப்பாக்காவில் அன்னமய கலாமந்திர் நிர்மாணித்து அங்கும் நித்திய சங்கீர்த்தன அர்ச்சனை நிகழ்ச்சியை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி, இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், தமிழக அறங்காவலர் குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் சங்கர், சென்னை மற்றும் புதுவை மாநில ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நாளை முதல் பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதையொட்டி இன்று தாயாருக்கு குங்குமார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். முதலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை மற்றும் புதுவை மாநில ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். தங்க பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அமர்ந்து அருள் புரிய தீப ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தாயார் முன்பு சடாரியை வைத்து திருநாமங்கள் கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். செல்வ திருமகள் புது பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களோடு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அழகாக அருள் பாலித்தார். அர்ச்சகர்கள் தாயாரின் திருநாமங்களை கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நிறைவாக ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்கள், சென்னை பெருமாள் பக்தர்களும் தாயாருடைய லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த வருடம் தாயாரின் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை முன்னிட்டு ஒரு வருடம் நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் நாளை முதல் தாயாருக்கு பிரம்மோற்சவம் 9 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். 6லிருந்து 8 வரை அங்குரார்ப்பணம் பூஜைகள் நடைபெற்று மறுநாள் காலை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் துவங்கப்படும். நாளை 28ஆம் தேதி காலை 9:30லிருந்து 10 மணிக்குள்ளே அது வஜாராகணும். கொடியேற்று விழா 28ஆம் தேதி காலையில் கொடியேற்றத்துடன் துவங்கி 6ஆம் தேதி வரையில் தொடர்ந்து நடைபெறும். 6ஆம் தேதி சக்கரஸ்தானம், அதேமாதிரி 7ஆம் தேதி புஷ்பயாகம் நடைபெற்று அதனுடைய நிறைவு விழாவாக அது பூர்த்தி செய்யப்படும். இதில் வரும் பக்தர்கள் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வரும் பக்தர்களுக்கு வாகனம் நேரத்தில் 1 மணி நேரம் காலை மாலை தேரில் நம்ம ஜோடனை செய்து வெளியே மக்களுக்கு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் எல்லாருமே கலந்துக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த 9 நாளும் சாயந்தரத்தில் 6 to 7 தாயாருடைய கீர்த்தனையும் பெருமாளுடைய கீர்த்தனையும் இசை கச்சேரி தினமும் நடைபெறும். இது முதல் விழான்றதுனால, முதல் ஆண்டு நிறைவு விழான்றதுனால எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். மக்கள் பெருவாரியாக தாயாருடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று தேவஸ்தான சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி 3ஆம் தேதி கஜவாகனம் இருக்குது.
சண்டே அன்றைக்கி வந்து சாமி கஜவாகனத்தில் தாயார் வந்து ஊர்வலம் வர மாதிரி 4 மாட வீதி 4 ரோடுலேயும் வந்து நாங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து தாயாரை வந்து பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அது 3ஆம் தேதி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து 9 வரைக்கும் ஊர்வலம் நடைபெறும். அதுலேயும் வந்து பொதுமக்கள் வந்து 4 மாட வீதியில் இருக்கிற பொதுமக்களும் சரி மக்களும் சரி ஆரத்தியும் கொடுக்கலாம், அவங்களுடைய நெய்வேத்தியம் பண்ணலாம், எல்லா வசதிகளும் செஞ்சு பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த 1 வருஷம் கழித்து கஜவாகனத்தில் தாயார் வந்து வீதி உலா வர போகிறாங்க. அதுலேயும் பொதுமக்கள் வந்து கலந்துக்கணும் என்று தேவஸ்தான சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் விளங்கும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயிலில் மாசி தெப்பத் திருவிழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வாகன மண்டபத்தில் தங்க கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை பரமபத கோலத்தில் அமர்த்தி இருந்தனர். அலங்கார பிரியனுக்கு காசு மாலை, மாணிக்க கற்கள் பதித்த ஆரங்கள், மரகத கல் பதித்த பதக்கம், நவரத்தின நீள்முடி கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு பட்டாடை கட்டி கையில் தங்க கிளி தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு எம்பெருமானை சுமந்தபடி ஸ்ரீ கருடாழ்வாரும் சிறப்பாக காட்சி கொடுத்தார். தங்க அன்னப்பறவை வாகனத்தின் மேல் சாயக்கொண்டை கிரீடமும் சர்வ ஆபரணங்களும் அணிந்தபடி சுவாமி நம்மாழ்வாரும் அழகாக அருள் புரிந்தார். உற்சவ மூர்த்திகள் முன்பு எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு கற்பூர ஆராதனையோடு ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் காட்சி கொடுக்க எதிர் சேவையாக நின்ற சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ நம்மாழ்வாரும் அருகே எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டி உலா புறப்பட்டனர். பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள் கோயில் யானை முன்னே செல்ல உற்சவ தெய்வங்களை மாட வீதியில் உலாவரச் செய்தனர். சூடி கொடுத்த சுடற்கொடியால் குடிகொண்டு அருள்பாலிக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 7 வருடங்களுக்கு பிறகு துவங்கிய மாசி மாத தெப்பத் திருவிழா தெய்வங்களின் தெப்ப உலாவுடன் இனிதே நிறைவு பெற்றது. முன்னதாக நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள திருமுக்குளம் திருக்குளத்திற்கு ஸ்ரீ பாமாருக்மணி சமேத உற்சவர் கிருஷ்ணசுவாமி, ஸ்ரீ சுந்தரவல்லி, ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார்கள் உடனுரை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து தனித்தனி வாகனங்களில் அமர்த்தி அழைத்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணரையும் வெள்ளி கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். திருமுக்குளத்தில் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ தெய்வங்களை கொலுயிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் குளத்தை சுற்றி மும்முறை வலம் வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடை அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பந்தம்பரி உற்சவம் மற்றும் சுவாமியின் 18 திருநடன காட்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தில் அமர்த்தி சாமரங்கள் வீசியபடி சுமந்து வந்தனர். அப்போது ஸ்ரீ தியாகராஜருக்கு பாவை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவர்களை வீதி உலா அழைத்துச் சென்றனர். அகத்தியர் கோயில் அருகே பிரியாவிடை சமேதராக தியாகராஜரும் தனி கேடயத்தில் எதிர் சேவையாக அருள்மிகு வடிவுடைய அம்பாளும் எழுந்தருள ஓதுவா மூர்த்தி பந்தம்பரி எனும் கோயில் வரவு செலவு கணக்குகளை வாசித்து சுவாமியிடம் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். திருக்குளத்தை சுற்றி ஸ்ரீ தியாகராஜர் 9 திருநடனங்கள் ஆடியபடி வலம் வந்து அருளினார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்பாள் சன்னதி எதிரே மீண்டும் உற்சவர் ஸ்ரீ தியாகராஜர் திருநடனமாட மலர்கள் தூவி திருக்குடை பிடித்து
சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீசப்பட்டன. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து நிறைவாக தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் எதிரே இருக்கும் திருக்குளத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தின் நடுவே பூமி தேவி மற்றும் ஸ்ரீதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் சாரங்கபாணியை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் உலா துவங்கியது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வந்தது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அம்பாள் குதிரை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுர நகர வீதியில் குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை சுமந்து வந்தனர். முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகையுடன் பலவித ஆபரணங்களும் கையில் சாட்டையும் ஏந்தி குதிரை மீது அமர்ந்து நகர்வலம் வந்த அருள்மிகு காமாட்சி அம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஸ்ரீ சங்கர மடத்தின் முன்பு நிறுத்தி அம்பிகைக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து குதிரை வாகனத்தில் இருந்தபடி மீண்டும் உலா புறப்பட்டார் அருள்மிகு காமாட்சி அம்பாள். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்டருளினர். வாகன மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சிங்காரவேலரை தாமரை பீடத்தின் மேல் அமர்த்தி வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து கையில் அஸ்திரமும் கதாயுதமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் எழுந்தருளி இருக்க சப்பரத்தில் வீரபாகு தேவரும் தனி கேடயங்களில் வள்ளியும் தெய்வானையும் நின்று அருள் பாலித்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அழகனுக்கும் தேவியர்களுக்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. இதையடுத்து உற்சவ தெய்வங்களை ஆலய உள் வளாகத்திலிருந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். பிறகு அழகனை தங்க மேஷ வாகனத்தில் கொலு இருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். காமதேனு வாகனங்களின் மேல் வள்ளியையும் தெய்வானையையும் நிறுத்தி பின்தொடரச் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் வஸ்திரங்கள் மற்றும் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோயிலான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி தக்கான் குளத்தில் வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பக்தோசித பெருமாள் எழுந்தருளியதும் உலா துவங்கியது. தெய்வங்களுக்கு முத்துக்கள் பதித்த கிரீடங்களுடன் பலவித ஆபரணங்களும் பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தெப்பத்துடன் திருக்குள படிகளில் சுற்றி வலம் வர தெப்பத்தை 5 முறை வலம் வரச் செய்தனர். பின்னர் உலா முடிந்ததும் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி புறப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடைபெற்ற குடமுழுக்கு விழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூர் பகுதியில் இருக்கும் திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தெற்றியம்பலம் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சமேத பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் கோயில் சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டனர்.
உற்சவர் ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் உபய நாச்சியார்களோடு கோயிலை சுற்றி வலம் வர மங்கள வாத்தியங்களுடன் தீர்த்த குடங்களை சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு ஜெய கணபதி கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோயிலை அடைந்து கோபுர உச்சியில் இருந்த செப்பு விமான கலசத்திற்கு வானில் கருடன் வட்டமிட்டதும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி விமான கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் அருள்மிகு ஜெய கணபதிக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வெள்ளையம்மாள் ஸ்ரீ கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கடங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மஞ்சள் குங்குமமிட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஸ்ரீ பொன் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களோடு வேத பண்டிதர்கள் பூஜை செய்த கடங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். கோபுர உச்சியை அடைந்து விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலசங்களை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ பாவநாராயண சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு என தனி சன்னதி எழுப்பப்பட்டதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகம் வளர்த்தனர். விசேஷ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்களோடு மூலவரும் உற்சவர் பெருமாளும் காட்சி தர பூர்ணாகுதி பொருட்களை வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசங்களுக்கு ஷோடச உபச்சாரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி விமான கலசத்திற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்று அருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புனித நீர் தெளித்து ஆரத்தி காட்டி யக்னோபவிதம் சாற்றப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு வேத விற்பன்னர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஊர்வலமாக வந்து கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். இதேபோல் மூலவர் சன்னதி விமானத்திற்கும் அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மஞ்சள் குங்குமமிட்டு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்ததும் விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் இருக்கும் இயற்கை இறைவன் அருள்மிகு ஆதி காசி பீடத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு பஞ்சவாத்தியங்கள் முழங்க சுதை சிற்பமாக அமர்ந்து அருளும் ஈசனுக்கு சாய ரட்சை இடப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து மகேஸ்வரனுக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூரில் பக்தர்களுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார்
ஈசனிடம் நெல் வேண்டிட அதற்கு எம்பெருமான் பூதகணங்களிடம் நெல்லை அனுப்பி வைத்ததாக புராணம். இந்த நிகழ்வு திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் பூதம் நெல் கொண்டு வரும் திருவிழாவாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு பூதகணங்களாக வேடமணிந்தவர்கள் சுவாமி அம்பாள் முன்பு நின்றிருக்க ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு என்பிராட்டி பறவை நாச்சியார் கோயில் முன்பு கைலாய வாத்தியங்கள் முழங்க நெல் மகோத்சவம் நடத்தப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் உற்சவர்கள் காட்சி கொடுக்க தெய்வங்கள் முன்பு நெல் கோட்டைகள் வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து உற்சவர்கள் வீதி உலா வர பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூர் தாந்தோன்றி மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயில் மாசி திருத்தேர் மற்றும் தெப்ப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே இருக்கும் தேரடி பகுதியில் வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம்பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. அலங்கார பிரியனும் தாயார்களும் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தந்து அருளினர். கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம்பிடிக்க பெரிய தேர் ஆடி அசைந்தபடி கோயில் மாட வீதியை சுற்றி வலம் வந்து நிறைவாக நிலையை அடைந்தது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமியை வணங்கி வழிபட்டனர். திருச்சி சமயபுரத்தில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உற்சவர் சன்னதி முன்பு பிரதான திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். கணநாதனுக்கு அர்ச்சனை செய்ததும் போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு பிரதான விளக்கிற்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு தூப தீபம் காண்பித்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஒப்பிலியப்பன் ஸ்ரீ பட்டாபிஷேகராமர் கோயிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் தெப்போத்சவமும் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து துளசி மாலைகள் சாற்றி கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பின்னர் தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களுடன் ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியின் சடாரி கொண்டு ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினர் மற்றும் பக்தர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித்த ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்தனர். பின்னர் ஆலயத்தின் வெளியே தெய்வங்களை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து செண்டை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியே மடிப்பாக்கம் ஏரி கரைக்கு சென்றனர். அங்கு தெய்வங்களை வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலு இருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தெப்ப உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவ மூர்த்திகளை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை குண்டு ஊரணி பகுதியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலின் 3ஆம் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியையும் பிரதான கலசங்கள் மற்றும் சங்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதி ஹோம பூஜையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கும் சங்குகளுக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் சுவாமி சன்னதியில் மூலவரையும் கொலு இருக்கச் செய்து ஹரிஹரசுதனுக்கு சங்காபிஷேகமும் பிறகு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவவிஷ்ணு மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு நடைபெற்ற மாசி பெருந்திருவிழாவையொட்டி தேவிக்கு மின்ரத பவனி நடைபெற்றது. மூலவருக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்கு நத்து வைத்து கற்கள் பதித்த ஆரங்களோடு காசு மாலையும் காலில் வெள்ளி கொலுசும் பூட்டி பாத கவசமும் காது காப்புடன் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை அழகாக அருள் பாலிக்க சுதை சிற்ப காளிக்கும் பச்சை பட்டுச்சேலை கட்டி விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்பாள் திருவுருவ சிலையை கொலு இருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சிம்ம வாகினியாக மின் ரதத்தில் வலம் வந்த தேவியை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டன. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த காளியம்மனுக்கு பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் மாசிமக திருவிழாவையொட்டி நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் மாசி மகத் திருவிழாவையொட்டி பூஜைகளை துவக்கினர். ஆண்டாள் சன்னதி முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கொலு இருக்கச் செய்து எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு கேடயத்தின் மேல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை அமர்த்தி கோயிலை சுற்றி வலம் வந்து திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு முதலில் குளத்திற்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் கந்தசுவாமி சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டு ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக புறப்பட்டார். கோயில் அருகே இருக்கும் சரவண பொய்கை திருக்குளத்தில் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலு இருக்கச் செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. சரவண பொய்கையில் 5 முறை வலம் வந்து அருள் பாலித்த உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள அருள்மிகு உத்தமர் கோயிலில் உற்சவர் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். காவிரி கரையை அடைந்ததும் அங்கு எம்பெருமானின் சடாரிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு ஸ்ரீ சடாரிக்கு தீர்த்தவாரியும் நடத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் உற்சவரை பட்டாபிஷேகராமர் கோலத்தில் அலங்கரித்து அமர்த்தி பஞ்ச கற்பூரம் காட்டப்பட்டது. ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித்த ஆஞ்சநேயர் உற்சவர்களை கேடயத்தில் கொலு இருக்கச் செய்து நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். தொடர்ந்து தெப்ப குளத்தை அடைந்ததும் அங்கு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்களை கொலு இருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருள தெப்பவலம் நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நடைபெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம். பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற குங்குமார்ச்சனை. தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயில் மாசி தெப்ப திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ